நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கி ஹோல்டு பண்ணலாமா? அது கரெக்டா இருக்குமா லாங் டைமுக்கு? இல்ல நார்மலா இந்த ட்ரேடிங் எல்லாமே ஸ்டாக்ஸ் வாங்கி ஒரு 10 சார் யூனிட் எல்லாரும் வாங்குறோம். சொல்லுவாங்க, இருங்க ம், நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் 10 வருஷமா, ஓகேங்களா? ம். நான் வந்து பர்சனலா எந்த ஸ்டாக்ஸுமே ஹோல்டு பண்றது இல்லைங்க. அதான் உண்மை. என்ன ஓகே, ரீசன்னா, எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேல இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ரெண்டாவது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, கம்பல்சரி ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது. ஆமா கம்பல்சரியா நமக்கு வந்து கம்பல்சரியா உங்களுக்கு வந்து கான்ஃபிடண்டா ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது நமக்கு தெரியும் போதுங்க, நம்ம ம். வந்து தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு ரிஸ்க் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா ஸ்டாக் பக்கம் போறதே நாங்க எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கலாம் தான் இல்லைங்களா? கண்டிப்பா. ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு 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 10,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 யூனிட் வாங்குறோம் அப்படின்னும் போது அது ஒரு 1 இயர்ல ஒரு 500 ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்தா கூட அதிகமா அப்படின்னு தான் அந்த ட்ரேடிங்குள்ள வருமா அது எல்லாமே? ஆ அததான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம ஸ்டாக் டைரக்டா வாங்குறோம் பாத்தீங்களா? ஆமா. அது எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, பாஸ்ட்ல வந்து நெறைய ஸ்டோரீஸ் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப ஆஹா. எம்ஆர்எஃப்ல வாங்கியிருக்கலாம், இன்ஃபோசிஸ்ல அந்த டைம்லயே வாங்கியிருக்கலாம், இல்ல கண்டிப்பா, டிசிஎஸ்ல அந்த கண்டிப்பா. டைம்லயே வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி நம்ம நெறைய இது கேள்விப்படுறோம் பாத்தீங்களா? ம், ம். சோ, இப்ப நீங்க வாங்குற ஸ்டாக் வந்து இந்த மாதிரி வருமா ஃபியூச்சர்ல ஒரு எம்ஆர்எஃப்பாவோ, ஒரு இன்ஃபோசிஸா வருமான்றது வந்து பாத்தீங்கன்னா, சான்ஸ் கம்மி. கம்மி. ஓகேங்களா? கண்டிப்பா. வந்ததுன்னா ஜாக்பாட். ஆமா. வரலன்னா சுத்தமா போயிடும். ஓகேங்களா? போயிடும். அப்ப நம்ம போட்டதும் வந்து ஒரு லோல லாட்டரி போயிடுச்சு. டிக்கெட் வாங்குற மாரி ஆயிடுதுல்ல. கண்டிப்பா. ஓகேங்களா? ம். 2வது வந்து நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொஃபஷனல்ஸ் இல்லைங்களா? ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஆமா. ஓகேங்களா? ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆதித்ய பிர்லா, மோத்திலால் ஆஸ்வால், அப்புறம் குவான்ட். ஓகேங்களா? சோ புரியுது. இது பராக் பாரிக் இந்த மாதிரி இருக்கவங்க பாத்தீங்கன்னா, எல்லா ஏஎம்சிஸ் நியர்லி வந்து பாத்தீங்கன்னா 50 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே. இதுல எல்லாத்துலயுமே ப்ரொஃபஷனல்ங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லாமே ஃபினான்ஸ் ரிலேட்டட்ல பெரிய பெரிய பிசினஸ் ஸ்கூல், ஐஐடி பாஸ்ட் அவுட் அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப குவாலிஃபிகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டாக்ல ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட 10, 15 வருஷம் இருக்குங்க. ஓ! ஏன்னா அவங்கலாம் புரியுது, கூட ஒரு புரியுது. ரிசர்ச் அனலிஸ்ட்ல இருந்து தான் அப்புறம் டீம் ஹெட் ஆயிட்டு அப்புறம் சிஐஓ, சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் ஆவாங்க. புரியுது, புரியுது சார். ஓகேங்களா? புரியுது. அப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஆகுறாங்கன்னா, அவங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்கள ஃபண்ட் மேனேஜரா வைப்பாங்க. ஓகேங்களா? அதுலயே கண்டிப்பா. இந்த 50 பேரும் பாத்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்குறாங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இண்டெக்ஸ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 60, 70% அதாவது ஒரு 10 கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல ம். வந்து 6, 7 கம்பெனி வந்து இண்டெக்ஸ கூட பீட் பண்ண மாட்டேங்குதுங்க. ஆமா. கண்டிப்பா. அப்போ அந்த பீட் பண்ணலன்னு அந்த 6, 7 பேர் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த 6, 7 பேரும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தானே. ம். அது ஓகேங்களா? ஆக்சுவலி அது அவங்க மேலயே சொல்லிட முடியாதுல்ல. இல்ல சொல்ல முடியாது. நான் அததான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ம். அவங்களுக்கே வொர்க் அவுட் ஆகலன்னும்போது, நம்ம இண்டிபெண்டன்ட்டா நம்ம ட்ரை பண்றோம் இல்லைங்களா? ஆமா. அது எந்த அளவுக்கு வொர்க் அவுட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கன்றேன். அதாவது நான் எப்படி அ சொல்ல வரேன்னா, ஒரு நாலேட்ஜபிள் பெர்சன் அவரு இதுல நமக்கு பண்ணும்போதுங்க, அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் பேக்கப் அவ்வளோ இருக்குங்க. பெரிய ரிசர்ச் டீம் இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ டேட்டாஸ் கிடைக்கும். கண்டிப்பா, அத கண்டிப்பா. பேஸ் பண்ணி அவங்க டிசிஷன் எடுக்கும்போது, அவங்க வந்து இந்த 10 ஃபண்டுல வந்து ஒரு 6, 7 பேர் இண்டெக்ஸ பீட் பண்ண மாட்றாங்க. ஒரு 3, 4 பேர் தான் பீட் பண்றாங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? அவங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சான்ஸ எடுக்கணுமா? ஓகே. நான் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்காம எதுவுமே எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வராதுன்றது தானங்க கான்செப்ட் இல்லைங்களா? ஆமா, அப்ப ஆமா, வந்து ஆமா. அத வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட ரிஸ்க்கா எடுக்கலாம்னு சொல்ல வரேன். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, ஸ்மால் கேப்ன்றது ரிஸ்க் அதிகங்க. ஆமா. சோ ஸ்மால் அந்த கேப், மிட் ரிஸ்க்க கேப் கால்குலேட்டடா எடுக்க சொல்றேன் நான். கண்டிப்பா. புரியுது, புரியுது. ஓகேங்களா? எனக்கு ரிஸ்க் கம்மியா வேணும்னா லார்ஜ் கேப்ங்க. ஓகே. ஓகேங்களா? இன்னும் ம். கொஞ்சம் பெட்டரா நான் ரிஸ்க் எடுக்கிறேன். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மிட் கேப்ல வரலாம். மிட் கேப் புரியுது, புரியுது. ஓகேங்களா? மிட் கேப் 250 அந்த மாரி. அந்த மாதிரி. புரியுது, புரியுது. ஓகேங்களா? ஆக்சுவலி இது எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்ட்டிங் மிட் கேப் 250ல தான் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். அப்படியே பார்க்கும்போது ஏன்னா இருக்கிறதுல அது ஆவரேஜ் பொசிஷன்ல போயிட்டு இருக்குது. ஆவரேஜ் 35ல இருந்து 40% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும்போது பட் நான் ஃபர்ஸ்ட்டே யாரையுமே சொல்ல மாட்டேங்கன்றேன் நானு. புரியுது, ஒரு புரியுது, புரியுது. பிகினர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நெறைய பேருக்கு அதுவே தெரியாதுங்கன்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாண்ட் மார்க்கெட்ன்னு ஒண்ணு இருக்கதே தெரியாதுங்க. எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாவே ம். ஸ்டாக் மார்க்கெட் தான் நெனச்சுக்கிறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகேங்களா? அப்போ புரியுது. எஃப்டி கேபிட்டல் புரொடெக்ஷன் தான் மெயின்னு வச்சுக்கங்களேன். எனக்கு வந்து பிரின்சிபல் தாங்க புரொடெக்ஷன். நான் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு மேல நான் வந்து கொஞ்சம் 1% கூட நான் லூஸ் பண்ண விரும்பலன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா டெட் ஃபண்ட்ஸ்க்கு போலாம். ஓ! பாண்ட் புரியுது, புரியுது. மார்க்கெட்டுங்க. பாண்ட் ஃபண்ட்ஸ்ங்க. ம், 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 ம். ஓகேங்களா? இல்ல நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து கேபிட்டல் புரொடெக்ஷன் மட்டும் மெயின் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நெறைய பேர் கேபிட்டல புரொடெக்ட் பண்ணா போதும்னு நெனச்சுட்டு இருக்காங்க. கேபிட்டல நீங்க புரொடெக்ட் பண்றீங்க இல்லீங்களா? அடுத்த 20, ஆமா, 30 வருஷம் நீங்க வந்து அதுலருந்து செலவு பண்ணும்போது, கேபிட்டல் டெப்ரிஷியேட் ஆகுது இல்லீங்களா? 1. ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. 2வது வந்து இன்ஃப்ளேஷன் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது இல்லீங்களா அது? ஆமா. கண்டிப்பா விலைவாசி. இல்ல. அதுக்கேத்த மாரி குறையும் இல்லீங்களா? அப்ப நமக்கு வந்து கேபிட்டல உண்மையா நீங்க புரொடெக்ட் பண்ணணும்னா, அட்லீஸ்ட் அதுக்கு வர ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன பீட் பண்ற ரிட்டர்ன்ஸா இருக்கணும். கண்டிப்பா. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு டேட்ல இன்ஃப்ளேஷனே பாருங்க 6, 7%. ஆக்சுவலா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 10%. அப்ப 10%ன்றத விட்டுருங்க நீங்க. மினிமமே எடுத்துங்க. 6% வச்சுங்க. 7% வச்சுங்க. ஆமா. எஃப்டில நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட நெட் ரிட்டர்ன்ஸ் அதாவது போஸ்ட் டாக்ஸ். ஏன்னா அதுக்கு கூட நம்ம வந்து ஆஸ் பர் நம்ம இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி வந்துரும் இல்லீங்களா?
ஆமா ஆமா அப்ப சார். போஸ்ட் ஆமா. ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபிளேஷனோட கம்மியா போயிடுங்கன்ற நான். புரியுது புரியுது அப்போ புரியுது. உங்களோட வெல்த் நீங்க கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்றதா நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா சேஃப்டி நம்ம பிக்ஸட் டெபாசிட்ல வைக்கிறதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுல இருந்து இன்ஃபிளேஷனோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கோ அந்த பர்சன்டேஜ்ல உங்களுக்கு டெப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கும் வெல்த். ஓ கண்டிப்பா சார். ஓகேங்களா. கண்டிப்பா. அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்து நான் இப்ப அவருக்கு சொன்னேன் பாத்தீங்களா. அதனால ஆமா ஆமா. டெட் பாண்ட் மார்க்கெட்லயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்கு வரைக்கும் வைக்க போறீங்கன்னா அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம வைக்க போறோம்னா லோ டியூரேஷன் ஃபண்ட் இருக்குங்களா. இல்ல 1 வருஷத்துக்கு மேல 2 வருஷத்துக்கு அது மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட்லயே கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட்னு போலாம். ஓகே ஓகே சார். ஓகேங்களா. அதுல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும், கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இல்ல ம். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் வேணும்னு கேட்கும்போது அக்ரெசிவ் ஹைபிரிட்னு போலாம். ஓ புரியுது. ஓகேங்களா. இல்ல எனக்கு எல்லாம் இதெல்லாம் ஒர்க் ஆகுறதா புரிஞ்சிருச்சு. இது என்ன இந்த ரிஸ்க் எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்க ரெடின்னு சொல்லும்போது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், அதாவது பியூர் ஈக்விட்டி. ஆமா. ஓகேங்களா. புரியுது இதே புரியுது. தான் உங்களோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்ற. இண்டெக்ஸ் ஃபண்ட் நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, நீங்க தெரிஞ்சு நீங்க ரிஸ்க் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் ரிஸ்க் தான் சொல்ல வரேன் நான். அது எப்படி லார்ஜ் கேப் ஃபண்ட்ல என்ன ரிஸ்க் இருக்கோ அதே ரிஸ்க் தான் அதுல. இங்க என்னங்க டாப் 50 அங்க 250 150 எவ்வளவுதான் டிஃபரன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. இல்ல அப்படி சொல்ல வரலைங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது நீங்க நிஃப்டி 50 எடுத்தீங்கன்னா டாப் 50. ஓகேங்களா. ஆமா நிப்டி லார்ஜ் 50 தான். கேப் ஆமா ஃபண்ட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 டாப் 100 ஃபண்ட்ஸ்ங்கன்ற. ஆமா 100 ஃபண்ட்ஸ். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி ம். கேட்டகரி வைஸ்ல சொல்ல வரேன் நான். அப்போ உங்களுக்கு வந்து இந்த நிஃப்டில எடுக்கிறது வந்து இண்டெக்ஸ்ங்க. அத வந்து யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. 50 ஸ்டாக்லயும் உங்களோட பணம் போயிடும். ஆமா கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட் போயிடும். பண்றது. இதே வந்து ம். லார்ஜ் கேப் ஃபண்ட்லன்னும் போது ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணுவாரு அதுல ஸ்டாக்ஸ்ங்க டாப் 100ல. ஓ புரியுது புரியுது சார். ஓகேங்களா. புரியுது. சோ ம். இது வந்து உங்களுக்கு வந்து 2, 3% இண்டெக்ஸோட பீட் பண்ண நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட் சொல்றேன் நான். 2, ஓ 3%ன்றது ஒரு வருஷத்துல லார்ஜ் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க் இல்லீங்களா? ஆமா இண்டெக்ஸ் ஃபண்டும் லோ ரிஸ்க். இந்த லோ ரிஸ்க்லயே அவங்க 2, 3% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் குடுக்குறாங்கன்னா அது பெரிய டிஃபரன்ஸ்ங்கன்றேன். ஆமா கண்டிப்பா சார். ஓகேங்களா. அது வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மிட் கேப்போ இல்ல ஸ்மால் கேப்போ எடுத்துக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல வரேன் நான். அப்ப இதுல ரிஸ்க் எடுக்க முடியும் இல்லைங்களா? அதுக்கு பதிலு நான் ஸ்டாக்ல எடுத்து பாக்குற ரிஸ்க்ன்னு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் கிடையாதுங்க. சும்மா ஆமா நம்ம ஒரு ஒரு லாட்டரியில எடுக்கிற ரிஸ்க் மாரி வந்தா பாக்கலான்ற மாரி. அப்ப நம்ம பணத்த வந்தா பாக்கலான்ற மாரி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லைங்களா? ஆமா முடியாது அப்படி கண்டிப்பா. எடுக்கலான்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாரி சொல்ல வரேன் நான். எடுக்கலான்னும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல அவங்களோட ஏர்னிங்ஸ்ல ஒரு 1 லேக் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதுல ஒரு ம். ரூ. 1000 போட்டு பாக்கலான்னு போடுவாங்க. வந்தாலும் பரவால்ல, போனாலும் பரவால்லன்ட்டு. ஆமா ஆனா, நீங்க கண்டிப்பா. வந்து என்ன பண்றீங்க, வெறும் ரூ. 1000 தானே போட்டீங்க இல்லீங்களா? ஆமா அப்ப வந்து அது வந்து வந்தாலும் உங்களுக்கு பெரிய ரிட்டர்னா வரப்போறதில்ல. ஆமா ஏன்னா அது ரூ. 1000ன்றது எப்படி பாயிண்ட் பர்சன்டேஜ் ஆ எதிர்த்தாலும் தானே வரப்போகுது. அப்போ நீங்க வந்து நான் எப்படி சொல்ல வரேன்னா, 1 லேக் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும்போது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்லயே நம்ம புரிஞ்சு நம்ம பண்ணோம்னா, அந்த லாங் டெர்ம்ல சொல்றேன் நானு. வருமா, புரியுது. வராதான்ற டவுட்டே கிடையாது இல்லீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாரி ஒரு 1 லேக் இன்வெஸ்ட்மென்ட் பண்றத கம்பேர் பண்ணும்போது, நம்ம வெறும் ரூ. 1000 வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியுது புரியுது. பாருங்களா. ஓகே சார். ம். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சார். ஓகே தேங்க்ஸ்.